गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும் நான் பாடவும் தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச செந்தாமரை கண் கொண்டாய் என்றும் சிங்காரமாய் நீ நின்றாய் செந்தாமரை கண் கொண்டாய் என்றும் சிங்காரமாய் நீ நின்றாய் நினைத்தாலுமே துதித்தாலுமே எந்நாளுமே துணையாகுமே நினைத்தாலுமே துதித்தாலுமே எந்நாளுமே துணையாகுமே உன் பாத கமலங்கள் ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச நாள்தோறும் உன்னையே நான் பாட வேண்டும் நான் பாடவும் தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே
ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச. வணக்கம். சனிக்கிழமை செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி, மன்மத வருஷம் புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் அனுஷம், திதி வளர்பிறை, சஷ்டி, யோகம் சித்த யோகம். மேஷ ராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்று சஷ்டி விரதம். புரட்டாசி சனிக்கிழமை கோவிந்தா 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 என்று ஒவ்வொரு சனிக்கிழமையும் புரட்டாசி மாதத்திற்கு பெருமாளை வணங்க வேண்டும். இன்று புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் காலை 10:30 முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: கடகத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் செவ்வாய், புதன், குரு, கன்னியில் சூரியன், ராகு, விருச்சிகத்தில் சனி, சந்திரன், மீனத்தில் கேது. திருக்கோவில்களில் இன்று ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அருகிலே ஒரு திருவண்ணாமலை என்ற ஒரு ஊர் இருக்கிறது. நமக்கு திருவண்ணாமலைன்னு அண்ணாமலையார் கோவில் நல்லா தெரியும் எல்லாருக்கும். ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து இந்த ராஜபாளையம் போகிற ரூட்டில் அங்கே ஒரு திருவண்ணாமலைன்னு ஒரு ஊர் இருக்குது. ஒரே பெயர் கொண்ட ஊர்கள் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய. ஆத்தூர்னு பார்த்திங்கன்னா நிறைய ஆத்தூர் இருக்கும். அந்த மாதிரி திருவண்ணாமலை என்னும் பெயரிலே ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகிலே ஒரு ஊர் இருக்கிறது. அங்கே ஒரு பெருமாள் கோவில். அந்த பெருமாள் கோவிலிலே சீனிவாச பெருமாளுக்கு இன்றைய தினம் கருட சேவை. மேஷ ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள் என்பதால் புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். இறை வழிபாட்டிலே கவனம் செலுத்துங்கள். இன்று சஷ்டி விரதம். மாதம் சஷ்டி விரதம் இருப்பவர்களெல்லாம் இன்று விரதம் இருந்து கொண்டிருக்கின்ற நாள். இன்று புரட்டாசி சனிக்கிழமை. ஆகவே பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். இந்த புரட்டாசி மாதத்திலே வருகின்ற ஒவ்வொரு சனிக்கிழமையும் அருகிலே உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசி வாங்கி கொடுத்து பெருமாளை வழிபட வேண்டும். பெருமாள் கோயிலுக்கு போகும்போது துளசி வாங்கிட்டு போகணும். சிவன் கோயிலுக்கு போகும்போது வில்வம் வாங்கிட்டு போகணும். இன்றைய தினம் புரட்டாசி சனிக்கிழமை மறக்காமல் பக்கத்தில் ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலுக்கு போய் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இன்றைக்கு சஷ்டி, முருகனையும் தரிசனம் செய்ய வேண்டும். மாலையும் அவனது மருகோனையும் தரிசனம் செய்ய வேண்டும். மாலுக்கும் மருகோனுக்கும் ஒரு நெருங்கிய ஒரு பந்தம் உண்டு. பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார், சேனாதிபதிகளில் நான் தான் சுப்பிரமணியனாக இருக்கிறேன். பகவத்கீதையில் வருது. சுப்பிரமணியன் வேறு, நான் வேறு இல்லைன்றார் அவர். ஆகவே மாலுக்கினியோன் அப்படின்னே பேர் முருகனுக்கு. பச்சை புயல் மெச்சத்தகு முருகோன். பச்சை புயல்னா பெருமாள். பச்சை புயல் மெச்சத்தகு முருகோன். ஆகவே அந்த முருகப்பெருமானையும் அவனுடைய மாமாவான திருமாலையும் வணங்க வேண்டிய நாளாக இன்றைய தினம் சேர்ந்து வந்திருக்கிறது. சஷ்டி விரதம், புரட்டாசி சனிக்கிழமை. ஆகவே மாலையும் மருகோனையும் சேர்த்து வணங்க வேண்டிய ஒரு நாளாக இன்றைய நாள் விளங்குகிறது. இறை வழிபாட்டிலே கவனம் செலுத்துங்கள். மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது, அதிகமாக பேச வேண்டாம். ரிஷப ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மிகச்சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. வலுவான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன என்று சொல்லலாம். இது ஒரு மிக மிக அற்புதமான ஒரு நல்ல நாள். 5ஆம் இடத்திலே ராகு இருக்கிறது. ஆகவே நீங்கள் எதை செய்தாலும் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். 5இல் ராகு என்பது தோஷம் அல்ல, யோகம். மீண்டும் 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 இந்த நிகழ்ச்சியிலே நான் சொல்லி கண்டிருக்கிறேன். 5இல் ராகு இருந்தால் தோஷம், 5இல் ராகு இருந்தால் குழந்தை பிறக்காதெல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. அது தவறான கருத்து. அவ்வாறு அல்ல. 5ஆம் இடத்திலே ராகு இருந்தால், அது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகு இருந்தால் முன்னோர்கள் செய்த புண்ணியமெல்லாம் அவர்களுக்கு கிடைக்கும் என்று அர்த்தம். ஆகவே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் விளங்குகிறது. மிகவும் மகிழ்ச்சியாக வெற்றிகரமாக இருப்பீர்கள்.
மிதுன ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். மிகச்சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. 6ஆம் இடத்து சந்திரன் என்பது உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒன்று. அதுவும் சனியின் சாரம் பெற்ற சந்திரன். அனுஷம் சனியுடைய நட்சத்திரம். அனுஷ நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கெல்லாம் முதல் தசை சனி தசை. அனுஷம் சனியின் நட்சத்திரம். இன்றைய தினம் அனுஷம். ஆகவே 6ஆம் இடத்து சந்திரன் சனியோடு இணைந்திருக்கிறது. சனியின் நட்சத்திர சாரம் பெற்றிருக்கிறது. ஆகவே உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது ஒரு நல்ல நாள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்று சொல்லலாம். 2ஆம் இடத்து சுக்கிரன் உங்களுக்கு பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். கடக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி 5ஆம் இடத்திலே சனியோடு இணைந்திருக்கின்ற ஒரு மிகச்சிறப்பான ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது. 2ஆம் இடத்தில் உள்ள கிரக சேர்க்கை உங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறது. 2ஆம் இடத்தில் செவ்வாய் புதன் குரு ஆகிய கிரகங்களின் சேர்க்கை ஏற்பட்டிருப்பதால் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக நடைபெறுகிறது என்று சொல்லலாம். செவ்வாய் புதன் குரு சேர்க்கை உங்களுக்கு நன்மையை செய்யும். மிகச்சிறப்பான ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு நடைபெறும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். திருமண பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடந்து முடியும். நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதியும் புதனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்றன. ராசி அதிபதி 2லும் 2 புதன் ராசியிலும் இடமாற்றம் பெற்று பரிவர்த்தனா யோகம் பெற்றிருப்பதால் உங்களுக்கு நன்மைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ராசியிலே செவ்வாய் குரு சேர்க்கை இது ஒரு பெரிய யோகம். குருமங்கள யோகம் ஏற்பட்டு இருக்கிறது. மிகச்சிறப்பான ஒரு கிரக நிலவரம் அமைந்த ஒரு நல்ல நாள். 12ஆம் இடத்து சுக்கிரன் என்பது இல்வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். மறைவு ஸ்தானத்தில் சுக்கிரன் இருந்தால்தான் இல்வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். கணவன் மனைவியருக்கிடையே ஒரு நல்ல அந்யோன்யம் இருக்க வேண்டும். தாம்பத்தியம் சிறப்பாக இருக்க வேண்டுமானால் 12ஆம் இடத்திலே சுக்கிரன் இருந்தால் அது அமையும். மறைவில் இருக்கும் கிரகங்கள் சில நன்மை செய்யும். சில கிரகங்கள் மறைந்தால் நன்மைகள் நடக்காது. சுக்கிரன் 8-12 இருந்தால் நன்மை செய்யும். 3-6 செய்யாது. ஆகவே இன்றைய தினம் இப்பொழுது உங்களுக்கு சுக்கிரன் 12ஆம் இடத்திலே இருக்கிறது. சூரியன் புதன் பரிவர்த்தனை ஏற்பட்டு இருக்கிறது. நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குருமங்கள யோகம் காரணமாக உங்களது செல்வ செழிப்பு நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு பெரிதாக உயரும். இன்கிரெடிபிள் லெவல் என்று சொல்லலாம். இன்கிரெடிபிள் லெவலுக்கு உங்களுடைய செல்வ செழிப்பு உயரும். இது ஒரு மிகச்சிறப்பான நல்ல நாள். கன்னி ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. கன்னி ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 3ஆம் இடத்திலே சனிச்சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. மிக அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்றன. ராசியிலே இணைந்துள்ள சூரியன் ராகு சேர்க்கை காரணமாகவும் உங்களுக்கு சில நன்மைகள் நடைபெறும். அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள். மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும். இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். துலா ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. தொடர்ந்து ராசி அதிபதி 10ஆம் இடமாகிய கடகத்தில் அமர்ந்திருப்பதால் உங்களது தொழில் வளர்ச்சி அற்புதமாக இருக்கும். அமோகமாக இருக்கும். அனைத்து விதமான தொழில் உள்ளவர்களுக்கும் தொழில் ரீதியாக ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை காணுகின்ற நாளாக இந்த நாள் விளங்குகிறது. குறிப்பாக சுய தொழில் செய்பவர்கள், வியாபாரத்தில் இருப்பவர்கள் ஆகியோருக்கெல்லாம் மிகச்சிறப்பான ஒரு தொழில் வளர்ச்சி ஏற்படும். இது ஒரு நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும். மிக மிக அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறும். அபரிமிதமான வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியில் சந்திரன் சனி சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. ராசியில் இணைந்துள்ள 2 கிரகங்களும் உங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கின்றன. 10ஆம் இடமாகிய சிம்மத்தில் செவ்வாய் புதன் குரு சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. அதுவும் உங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறது. குரு மங்கள யோகம் 10ஆம் இடத்திலே
ஏற்பட்டிருப்பதால் நற்பணிகளில் ஈடுபடுவீர்கள். நல்ல செயல்களை செய்து அதன் மூலமாக மகிழ்ச்சி அடைவீர்கள். பிறருக்கு உதவி செய்வீர்கள். இந்த நாளிலே நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்னும் எண்ணம் ஏற்படும். யாராக இருந்தாலும் முதலில் அந்த ஒரு எண்ணம் வரணும். அதனால்தான் ஔவையார் குழந்தைங்களுக்கு சொல்லும்போது அறம் செய்ய விரும்பு அப்படின்னார். ஏன் அறம் செய்ய விரும்புன்னு சொல்லணும்? அறம் செய் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. சின்ன குழந்தை அது என்ன அறம் செய்யினா அது என்ன பண்ணுவோம்? அறம் செய்ய விரும்பு. அந்த விருப்பம் சின்ன வயசுலேயே வந்துடணுமா. அப்போ தான் பெரியவனானோடனே அறம் தர்மம்லாம் பண்ணும். தர்மம் பண்ணுறதுக்கான எண்ணம் குழந்தை பருவத்திலே வர வேண்டும். நம்ம குழந்தைங்களை வளர்க்கும் போதே எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி வளர்க்கணும். காசை கையில் கொடுக்கும்போது பாரு, கூட வர ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீ செலவு பண்ணக்கூடாது, நீ மட்டும்தான் செலவு பண்ணிக்கணும் அப்படி சொல்லி கொடுக்கக்கூடாது. அப்படி சொல்லி கொடுத்தா நாளைக்கு பேரண்ட்ஸுக்கே பண்ணாது அந்த குழந்தை. அம்மா சொன்னாங்கல்ல உனக்கு மட்டும்தான் பண்ணிக்கணும்னு, அப்போ அவங்களுக்கு கூட செய்யக்கூடாது அப்படின்ற எண்ணம் வந்துடும். அறம் செய்ய விரும்பு என்று ஏன் ஔவையார் சொன்னார் என்றால், குழந்தை பருவத்திலேயே அந்த அறம் செய்ய வேண்டும் என்னும் விருப்பம் குழந்தைகளுடைய மனதிலே ஆழமாக பதிய வேண்டும். அப்பொழுதுதான் வளர்ந்த பிறகு அது அறம் செய்யும். ஆகவே இன்றைய நாள் உள்ள கிரக நிலவரம் 10ஆம் இடமாகிய காரியஸ்தானம் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த 10ஆம் இடத்திலே குருமங்கள யோகம் ஏற்பட்டு லாபாதிபதி புதனும் சேர்ந்திருப்பதால் பிறருக்கு உதவி செய்வீர்கள். பிறரை மகிழ்வித்து நீங்கள் மகிழ்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. தனுசு ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. 9ஆம் இடமாகிய பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் புதன் குரு சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு யோகம். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும் என்று சொல்லலாம். அஷ்டமாதிபதி 8க்குடைய சந்திரன் 12ஆம் இடத்திலே நீச்சம் பெற்றிருப்பதால் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக நடைபெறும். 6க்குடையவன் 8ஆம் இடத்திலே மறைவு பெற்றிருப்பதால் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு சிறப்பான நாள். இன்றைய தினம் நீங்கள் புதிதாக சில விஷயங்களை எல்லாம் கடைபிடிப்பீர்கள், புதிதாக திட்டமிடுவீர்கள். இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்நாளும் காப்போம் என்பது போல இன்றைய தினம் ஒரு புதிய விதியை, புதிய ஒரு நியதியை, சட்டத்தை உங்களுக்கு நீங்களே உருவாக்கி கொள்வீர்கள். இனி நான் இப்படித்தான் இருப்பேன், இனி நான் இப்படித்தான் செய்வேன், இதுதான் எனது வாழ்க்கை என்று உங்களே உங்களுக்கு சில சட்டங்களை போட்டுக்கொண்டு அவற்றை சரியாக கடைபிடித்து அதை நீங்கள் பின்பற்றவும் செய்வீர்கள். சிலர் அந்த மாதிரி சிலர்லாம் சபதமெல்லாம் எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் அந்த சபதம் பார்த்தா 24 மணி நேரத்தில் காற்றுல பறக்க விட்டுருவாங்க. ஜனவரி 1ஆம் தேதி அன்னைக்கு நிறைய பசங்க புதுசாக சில சபதங்கள்லாம் எடுத்துப்பாங்க. இனிமேல் நான் கரெக்டாக இருக்க போகிறேன், ஐ வில் பி எ டீ டோட்டலர் அப்படிமா. ஜனவரி 1ஆம் தேதி அன்றைக்கி நிறைய பேர் பார்த்தா 3ஆம் தேதி சாயந்தரம் ஆள் காணாமல் போயிடுவான். ஏன்னா அந்த 31 இது வந்து ஃபஸ்ட்டு வரைக்கும் தான் தாங்கும் அவனுக்கு. அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு நீங்களே போட்டுக்கொள்ளும் சட்டதிட்டங்களை நீங்கள் நிச்சயமாக கடைபிடிப்பீர்கள். அவற்றை கடைபிடிப்பதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையிலே பல மாற்றங்கள் எல்லாம் நிகழப்போகின்றன, நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்றன. மன உறுதி இன்றைய தினம் உங்களுக்கு சற்று கூடுதலாக இருக்கும். நீங்கள் எடுக்கின்ற சபதங்கள் அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு நீங்கள் மன உறுதி படைத்தவர்களாக வாழ்வீர்கள். மகர ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மிகச்சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நாள் என்று சொல்லலாம். ராசிக்கு 11ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான ஒரு நாள். லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலே ராசி அதிபதியும் சந்திரனும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. 8க்குடையவன் 9ஆம் இடம் சென்று அங்கே ராகுவோடு இணைந்து விட்டதால் உங்களுக்கு நன்மை. 7ஆம் இடத்திலே சுக்கிரன் அமர்ந்து கொண்டு ராசியை சுப பார்வையாக பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு அற்புதமான சுப கிரகம், உங்கள் ராசிக்கு நன்மை செய்யும் கிரகம் சுக்கிரன். மகர ராசிக்கு யோகாதிபதியே சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் 7ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் புத்தாடை அணிகலன்கள் எல்லாம் அணிந்து கொண்டு ஆள் பார்ப்பதற்கு பளபளப்பாக காட்சியளிப்பீர்கள். நிறைய பேர் தேவையில்லாமல் தாடி வளர்க்குறாங்க யங்ஸ்டர்ஸ். அது தப்பு. அது நான் முன்னாலே ஒரு தடவை நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன். 2 அல்லது 3 காரணங்களுக்காக மட்டும்தான் தாடி வளர்க்கலாம். ஒன்றா கோயிலுக்கு போகிறதுக்காக விரதம் இருந்து வளர்க்கலாம், அல்லது மனைவி கர்ப்பமாக இருந்தால் வளர்க்கலாம், அல்லது தாய் தந்தை யாருக்கேனும் கொள்ளி வைக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டு அப்படி ஒரு துர்பாக்கியமான ஒரு நிலை ஏற்பட்டு அவர்களுக்கு கர்மா பண்ணியிருந்தால் 1 வருஷத்துக்கு வப்பனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. இந்த மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட காரணங்களுக்காக மட்டும்தான் தீட்சை. இப்போ எல்லாம் ஒரு ஸ்டைலாக எல்லாரும் தாடி வளர்க்குறான். அது வேறு இங்கே கொஞ்சம் வெட்டிக்கிறான், இங்கே கொஞ்சம் இப்படி எடுத்துக்கிறான். அசிங்கமாக இருக்குது. அது தத்ரம். அது அந்த மாதிரி காரணம் இல்லாமல் தாடி வளர்த்தாலே தத்ரம் சொல்லியிருக்கு. அதனால் இளைஞர்கள் எப்போதும் க்ளீன் ஷேவ்டாக இருக்கணும். சும்மா தாடியெல்லாம் காரணம் இல்லாமல் வைக்கக்கூடாது.
கிரகஸ்தாசிரமத்தை முடிச்சுட்டு வானப்பிரஸ்தாசிரமம் போனவன் தான் தாடி வைக்கலாம். கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவர்கள், திருமணம் ஆகாதவர்கள், ஆனவர்கள் எல்லோருமே தாடியை மழிச்சிடணும். பார்க்கறதுக்கு அப்படி ப்ரெசன்டபுளாக இருக்கணும், அழகாக லட்சணமாக இருக்கணும். தாடி கிடியெல்லாம் வச்சுட்டு 2 மாதம் டைஃபாய்டில் படுத்து எழுந்து ஜிஹெச்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே அப்படியே நிற்பானே சென்ட்ரல் ஸ்டேஷன் வாசல், அவனை மாதிரி நிற்கக்கூடாது. நல்ல க்ளீன் ஷேவ்டாக இருக்கணும். எதுக்காக சொல்கிறேன்னா 7 சுக்கரன் இருக்கனால உங்களுடைய அப்பியரன்ஸ் நிச்சயமாகவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி ரொம்ப அழகாக காட்சி அளிப்பீர்கள். பெண்களாக இருந்தால் ஒரு 10 வயசு கம்மியாக தெரியும் உங்களை பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி ஒரு தோற்ற பொலிவு மிகுதியாகின்ற ஒரு நாள் என்பதை கிரக நிலவரம் சொல்கிறது. கும்பராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். கும்பராசிக்கு இது ஒரு அற்புதமான நல்ல நாள், அசாத்தியமான நாள். 10ஆம் இடத்தில் ராசி அதிபதியும் சந்திரனும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. 7ஆம் இடத்திலே செவ்வாய் புதன் குரு அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகிவிடும். புரட்டாசி மாதத்தில் கல்யாணம் தான் பண்ணக்கூடாது, நிச்சயம் பண்ணலாம். புரட்டாசி மாதத்தில் பொன் பார்க்கலாம். இந்த மாதத்துடைய ஹைலைட்டே பெருமாள் வழிபாடு தான். புரட்டாசி மாதத்திலே திருமண பேச்சுவார்த்தையெல்லாம் செய்யலாம். இன்றைய நாள் உங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு சற்று அதிகமாக இருக்கிறது. நன்மைகள் நடைபெறும். திருமணம் ஆன தம்பதியராக இருந்தால் கணவன் மனைவியருக்கிடையே ஏதேனும் சின்ன சின்ன அபிப்பிராய பேதம் எல்லாம் இருந்தால் இப்பொழுது அது சரியாகிவிடும். தன்காத்து தற்கொண்டான் பேணி தகைவிலா சொற்காத்து சோர்விலாள் பெண் என்பது போல இல்லத்தரசிகளெல்லாம் விளங்கக்கூடிய ஒரு நாள். தற்காத்து தன்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண் என்னும் குரலுக்கிணங்க மாதரசியர் விளங்கக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் விளங்குகிறது. மகிழ்ச்சியான ஒரு குடும்ப வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு நாள் என்று சொல்லலாம். மிகச்சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். மீன ராசிக்கு இது ஒரு மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. 9ஆம் இடமாகிய விருச்சிகத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். 5 குடைவன் 9ஆம் இடம் சென்றதால் உங்களுக்கு யோகம். 9ஆம் இடத்திலே அது நீச்சமடைந்திருக்கிறது, சனியோடு இணைந்திருக்கிறது. ஆகவே தேவையில்லாமல் எதேனும் நினைத்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருப்பீர்கள். ஆனால் நீங்கள் கவலைப்படும் அளவிற்கு எதுவும் உங்களுக்கு கெடுதல் நடந்து விடாது. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நன்மைகள் தான் அதிகமாக நடைபெறும். இன்றைய தினம் உங்களுக்கு தீமைகள் எதுவும் நடைபெற வாய்ப்பில்லை. ஆனால் மனதில் ஏதோ ஒரு எதிர்மறை எண்ணம் ஒன்று அவ்வப்போது உங்களை தொந்தரவு செய்து கொண்டிருக்கும். ஒரு சம் சார்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் மைண்டில் இருந்துகிட்டு இருக்கும். அந்த டிஸ்டர்பன்ஸை போக்குறதுக்கு நீங்கள் கோவிந்தா 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 என்று பெருமாளுடைய நாமத்தை உறக்கச் சொல்லி வழிபடுங்கள். கோவிந்த நாமத்தை உறக்கச் சொல்லி வழிபடணும். ராமநாமத்தை மெதுவாக சொல்லணும். ராம் 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 மனசில் ராம் ராம் ஓடிண்டே இருக்கணும். கோவிந்தன் மட்டும் கத்தணும். கோவிந்தாங்கிற நாமந்தான் அந்த நாமத்திற்கே பட்டாபிஷேகம் ஆயிருக்கு. ஸ்ரீமத் பாகவதம் தெரிந்தவர்களுக்கு அது தெரியும். ஏன் அந்த நாமம், அந்த பெருமாளுக்கு எவ்வளோ பேர்கள்லாம் இருக்காது, ஏன் கோவிந்தான்ற பேர் ரொம்ப முக்கியம் அப்படின்னா அந்த திருநாமம் இருக்கிறது. கோவிந்தா என்ற திருநாமம், அந்த திருநாமத்திற்கு பட்டாபிஷேகம் ஆயிருக்கான். அவ்வளோ விசேஷம். கோவிந்த பட்டாபிஷேகம்னு பாகவதத்தில் அது ரொம்ப விசேஷமான ஒரு கட்டம் அது. அதனாலே பெருமாளை வழிபாடு செய்து கொண்டிருங்கள். எந்த தீமையும் நிகழும் அளவிற்கு கிரகங்களெல்லாம் மோசமாக இல்லை. நன்மைகள் தான் நடைபெறப் போகின்றன. ஆனால் மனதில் ஏதோ ஒரு எதிர்மறை எண்ணம் ஒன்று அலை மோதி கொண்டிருக்கும். அதை நீங்கள் தடுத்து நிறுத்துவதற்கு இறைவனின் திருநாமத்தை உச்சரித்து கொண்டிருந்தால் போதுமானது. இன்றைய நாள் இறை வழிபாட்டுக்குரிய நாள். இன்று சஷ்டி விரதம் இருக்கும் நாள். இன்று புரட்டாசி சனிக்கிழமை. ஆகவே இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்தவும். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன், நங்கநல்லூர். வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ச்சி அடையவும், பிரச்சனைகள் தீரவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்த ரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமஹ.
வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜம் அகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காட்சமா சிவாதாத்ரி ஸ்வாகா சதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகனச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான மன்மத வருடம் புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி 19/9/2015 சனிக்கிழமையான இன்று பல நல்ல ஆன்மீக தெய்வீக விஷயங்களை பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு ஜாதகத்தில் ஜனன நேரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லாருக்குமே தெரியும். இன்னும் அதை பற்றி நிறைய ஆராய்ச்சியாக பூர்வமாக நிறைய விஷயங்கள் பேசலாம். குழந்தை அழுத நேரமா, சிரோ உதயமா, இப்படிலாம் நிறைய இருக்குது. பூமியை ஸ்பரிச்ச தொட்ட நேரமானு நிறைய விதமாக சொல்கிறா. இதை பற்றிலாம் பின்னால் பேசலாம். இப்போ அந்த குழந்தையோட அந்த ஜனன ஜாதகத்தை பற்றி பேசுகிறோம். இப்போ ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய நேரத்தை வச்சு லக்னம் கணிக்கிறா. அப்போ உங்களுக்கு தெரியும், முதலே ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகான்னு எழுதி ஜாதகங்கள்லாம் எழுதுவா. பிறந்த நேரத்தை பற்றி குறிப்பிட்டு எழுதுவா. இப்போ குழந்தைங்க நல்ல நேரத்தில் பிறக்கணும்னு அறுவை சிகிச்சை பண்ணுற பழக்கம் பரவலாக இருக்குது. இதை பற்றி பல மாதங்களுக்கு முன்னே ஏற்கனவே பேசியிருக்கோம். இருந்தாலும் திரும்ப இந்த இடத்துல ஞாபகப்படுத்த வேண்டியது அவசியம். அறுவை சிகிச்சை நிர்பந்தத்தால் பண்ணுறதும் உண்டு. அதே நேரத்தில் நல்ல நேரத்தில் பிறக்கணும்னு ஆசைப்பட்டு பண்ணுறதும் உண்டு. ஆனால் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு பழக்கடைக்கு போகிறீங்க பழம் வாங்கிறதுக்குன்னு. அந்த இடத்துல ஆப்பிள் பழம் இருக்கும், ஆரஞ்சு இருக்கும், திராட்சை இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எது புளிக்கும் எது இனிக்கும்னு தெரியும். சிலருக்கு இனிப்பு பிடிக்கும், சிலருக்கு புளிப்பு பிடிக்கும். அப்போ நீங்கள் அந்த கடைக்கு போகும்பொழுது சிறந்த பழத்தை நீங்கள் வாங்கணும் ஆசைப்பட்றீங்கன்னா, அந்த கடையில் என்ன பழம் இருக்கோ அதில் தான் நீங்கள் சிறந்ததாக எடுக்க முடியும். அந்த கடையில் இருக்கக்கூடிய பழங்களில் எது சிறந்ததாக இருக்கோ அதை தான் நீங்கள் எடுக்க முடியும். இல்லை தேவலோகத்தில் இருக்கிற பழத்தை நான் எடுத்துகிட்டு வர முடியும்னு நினைப்பீங்களா? ஒரு பூ கடைக்கு போகிறீங்க, வாசனையான பூவை தேர்ந்தெடுக்கிறீங்க. இல்லை தேவலோகத்தில் இருக்க பாரிஜாத பூ தான் ஒன்றும் சொல்லி அந்த கடையில் எடுக்க முடியுமா? அந்த கடையில் என்ன பூ இருக்கோ அதில் சிறந்த பூ எடுக்கலாம். பழக்கடைக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பழத்தில் எந்த பழம் சிறப்பானதோ அதை எடுக்கலாம். அந்த 2 வாய்ப்பு தான் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இன்றைக்கி குழந்தைக்கு நீங்கள் அறுவை சிகிச்சையில் ஒரு நல்ல நேரம் பார்த்து எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, சூரிய சந்திராதி கிரகங்கள் இன்றைக்கி எங்கே இருக்காலோ அதில் சிறந்த நேரமாக நீங்கள் எடுக்கலாமே தவிர, நீங்கள் குருவை உச்சமாக மாற்றி வைக்கிறதுக்கோ, சனியை உச்சமாக மாற்றி வைக்கிறதுக்கோ, சூரியனை உச்சமாக மாற்றி வைக்கிறதுக்கோ எந்த வாய்ப்பும் கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி தேதியில் எந்த கிரகங்கள் எப்படி இருக்காலோ அதில் சுத்தமான லக்னமாக, இப்போ பொதுவாக செவ்வாய் தோஷம் இல்லையான்னு பார்ப்பீங்க. அதானே? அஷ்டமத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது? பாலரிஷ்ட தோஷம் இல்லாத லக்னம் எது? குழந்தைக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடிய லக்னம் எது? இப்படி தான் பார்க்கலாமே தவிர, என் பிள்ளை ராஜாவாரத்துக்கு ஒரு நேரம் போடுன்னு எந்த ஜோசியரும் அப்படி போட்டும் தர முடியாது. நீங்கள் எதிர்பார்த்தாலும் அதில் பலன் கிடையாது. அதான் உண்மை. அதனால் இன்றைக்கி பஞ்சாங்கத்தில் கிரகங்கள் எந்த நிலையில் இருக்காலோ அதில் சுத்தமான லக்னமாக போடலாமே தவிர, மிகப்பெரிய யோக லக்னத்தை எந்த ஜோதிடரும் கணித்து தரவே முடியாது. அதனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நீங்கள் குழந்தைக்கு அறுவை சிகிச்சைக்கு லக்னம் பார்த்தீங்கன்னா சுத்தமான லக்னமாக பார்க்கலாம், நல்ல லக்னமாக பார்க்கலாம், தோஷம் இல்லாத லக்னமாக பார்க்கலாம். அவ்வளோதான். இதில் நீங்கள் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது, உங்களுக்கு இந்த புத்திர பிராப்தின்றது உங்கள் ஜாதகத்தில் எப்படி குழந்தை பிறக்கணும்னு இருக்குன்றது ஒரு விஷயம். இன்றைக்கி எப்படி கிரகங்கள் இருக்கிறதுன்றது 2வது விஷயம். இப்போ உங்களுக்கு உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ராஜாவாக தான் இருப்பான்னா எந்த நேரத்தில் பிறந்தாலும் ராஜாவாகிடுவான். நீங்கள் அதில் ஒன்றும் சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை வெளிநாட்டில் போய் பிரபலமாக இருப்பார், சினிமா நடிகராக இருப்பார்னா அப்படி தான் இருப்பார். அதில் மாற்றம் வராது. ஆனால் நீங்கள் ஒரு நல்ல லக்னம் போடுறதுனால உங்கள் பையன் ராஜாவாவோ பெரிய சினிமா நடிகராகவோ இல்லை வெளிநாட்டில் போய் பிரபலம் அடைகிறாவோ மாறிடுவார்னு அப்படி நினைக்கக்கூடாது. அதை முக்கியமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் அறுவை சிகிச்சை பண்ணும்பொழுது அன்றைக்கி இருக்கிற கிரகங்களில் நல்ல நேரமாக போட முடியுமே தவிர, ராஜயோகமான ஒரு லக்னத்தை தேடி பிடிக்க முடியாதுன்றதை நீங்கள் தீர்மானமாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்பிக்கை மூட நம்பிக்கை 2த்துக்கும் ஒரு மயிரிழை தான் வித்தியாசம். ஒரே ஒரு மயிர் இழை, அவ்வளோதான் வித்தியாசன்றதை கவனமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ ஜோதிட ஆன்மீக கேள்விக்கு போகலாம். ரொம்ப நன்றி சுவாமிஜி. எல்லாருக்காகவும் நல்ல ஒரு ஆன்மீக தகவல் நீங்க சொல்லியிருக்கீங்க. முதல் நேயர் யார் எங்கிருந்துன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, உங்களுடைய பேர் சொல்லுங்க. பேர் பூங்குழலிங்க. எங்க இருந்துமா பேசுறீங்க?
சென்னையில இருந்து பேசுறாங்க மேடம். சொல்லுங்கம்மா, நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும்? என் பையனோட வேலை திருமணத்திற்காக பேசணும். எனக்கு எங்க வீட்டுக்காருக்கும் அடிக்கடி சண்டை வருது, அதுக்காக கேட்கணும். வீடு பத்தி கேட்கணுங்க. எங்க வீட்டுக்காரோடது வந்து அவிட்டம் கும்பராசி, என்னோடது பூராடம் தனுசு ராசி, பையனோடது பரணி மேஷ ராசிங்க. பையனோட டேட் ஆஃப் பர்த் சொல்லட்டுங்களா? சொல்லுங்கம்மா. 26/5/1987. என்னோடது 5/9/1965. கணவரோடது 5/7/1957. சரிங்கம்மா, உங்களுடைய சந்தேகங்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் செஞ்சு பயனடையலாம் அப்படிங்கறத சப்தரிஷி வாக்கியம் மூலம் சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? தேங்க்ஸ். சுவாமிஜி சொல்லுங்கம்மா. வணக்கம் சுவாமிஜி. நமஸ்தே. நமஸ்தே சார். மகன் வந்து வேலை கரெக்டான வேலை கிடைக்கல, போயிட்டு இருக்கான். என்ன வேலைக்கு போறாரு? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சுவாமிஜி. இப்போ வந்து நீங்க அவர் வந்து உயர்ந்த ஒரு அவர் தகுதிக்கு ஏற்ப ஒரு வேலை அமையல நினைக்கிறார், கரையா? ஆமா ஆமாங்க. உங்க குலதெய்வம்? புவனகிரி அம்மன். உங்க கணவர் என்ன உத்தியோகம் பண்றார்? கணவர் வந்து டிவி மெக்கானிக் பண்ணுவாங்க, இது இன்சூரன்ஸ் பண்றாங்க, நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. சொந்தமா தொழில் செய்யறார்? ஆமாங்க, சொந்த தொழிலுங்க அவருக்கு. நானும் சொந்த தொழில் தான். சரிப்பா. நீங்க என்ன பண்றீங்க? நான் போஸ்ட் ஆபீஸ் எல்ஐசி ஏஜென்ட். சரி. இப்போ நீங்க கேள்வி கேட்ட நேரத்தில் சப்தரிஷி வாக்கியப்படி ஒரு சுபிட்சமான சூழ்நிலை உண்டாகிறதுக்குரிய பரிகாரம் என்னன்றதை பார்க்குறோம். பொதுவாகவே சொல்லும் பொழுது குடும்பத்தில் ஒரு சுபிட்சமான சூழ்நிலை, ஏன்னா இப்போ ஒரு படியில் நிற்கிறீங்க, அதை விட ஒரு சிறப்பான ஒரு அந்தஸ்து அடையிறதுக்கு என்ன விதமான பரிகாரம் பண்ணால் அது உயர்வை தரும் அப்படின்னு. இப்போ சப்தரிஷி வாக்கியப்படி வரும்பொழுது உங்களுக்கு சந்தோஷி மாதா பூஜை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது புஸ்தகம் வந்து கடையில் கிடைக்கும், அதில் தமிழில் முழு விவரங்கள் போட்டிருப்பாங்க. அந்த சந்தோஷி மாதா பூஜை புஸ்தகத்தை வாங்கி அந்த பூஜையை வந்து நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், கார்த்திகை மாதம் உங்களுக்கு தீபத்தன்னைக்கு, திருவண்ணாமலை தீபத்தன்னைக்கு நீங்கள் வீட்டில் வந்து அகண்ட தீபம் போட்டு விளக்கேற்றி சிவபெருமானை பிரார்த்தனை பண்ணி ஸ்துதிகள் சொல்லுங்கள். இந்த 2 பண்ணுங்க போகிறோம். கட்டாயம் உங்களுக்கு ஒரு சுபிட்சமான சூழ்நிலை வரும். உங்கள் பையனோட அந்தஸ்து உயரும். தொழிலில் மிகப்பெரிய மாறுதலை சந்திப்பார். உத்தியோகத்தில் அவரை ஒரு நல்லவர் தேடி வருவார். உத்தியோகத்துக்கு ஒரு நல்ல வழிகாட்டுவார். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. பூங்குழலி அவங்களுக்காக நல்ல ஒரு பரிகாரம் நீங்க சொல்லியிருக்கீங்க. அடுத்த நேயர் யார் எங்கிருந்துன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கலாம். இது ஓம்காரம். ஓம்காரம் பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். அடுத்த நேயர் இணைப்புல யார் இருக்காங்கன்னு பார்க்கலாம். சுவாமிஜி வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்களோட பேர் சொல்லுங்க. கோபால். எங்க இருந்து சார் பேசுறீங்க? திருவள்ளூர்ல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட இன்னைக்கு பேசுறீங்க? மாப்பிள்ளைக்கும் பார்க்கணும் மேடம். அவங்க 2 பேருடைய பேர், பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க சார். பொண்ணு பேரு காயத்ரி, நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம், ராசி மிதுன ராசி, பிறந்த நாள் 31/7/89. எம்எஸ்சி படிச்சிருக்காங்க. வேலை கிடைக்குமான்னு பார்க்கணும். லோகேஷ் குமார் மாப்பிள்ளை பேரு, நட்சத்திரம் பரணி, ராசி மேஷம், பிறந்த நாள் 4/4/84. படிப்பு எம்சிஏ. அவருக்கு சரியா வேலை எதுவும் கிடைக்கல, சரியா ஏதோ வேலைக்கு போய் இருக்காரு, நல்லா கிடைக்குமான்னு பார்க்கணும். அப்புறம் பேரனுக்கு சஞ்சித், உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம், மீன ராசி, பிறந்த நாள் 27/9/13. அதான் பையன் எப்படி இருப்பான், நல்லா இருப்பானான்னு பார்க்கணும். உங்க மகள் குடும்பத்தோட எதிர்காலம் எப்படி இருக்கு அப்படிங்கறத சப்தரிஷி வாக்கியம் மூலம் சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி. சுவாமிஜி, உங்க மாப்பிள்ளையும் பொண்ணு எந்த ஊர்ல இருக்காங்க? குன்றத்தூர்ல இருக்காங்க சாமி. ஓ ஆமா, அடிக்கடி கொஞ்சம் பிரச்சனை வருது 2 பேருக்கும். சரி. அது பையன் மாப்பிள்ளை வந்து எம்சிஏ படிச்சுட்டு இருக்காரு, அசெஞ்சர்ல ஒர்க் பண்றாரு, சரியா கொஞ்சம் சம்பளம் கம்மியா இருக்கு. சரி. அதனாலதான் கொஞ்சம் பிரச்சனை ஜாஸ்தி. இப்ப பாத்துடலாம். என்ன இப்ப பிரச்சனை இல்லாம இருக்கிறதுக்கும் உத்தியோகம் சிறப்பா இருக்கிறதுக்கும் குழந்தையோட எதிர்காலத்துக்கு என்ன பரிகாரம் பாத்துடலாம். பொண்ணுக்கு வேலை கிடைக்குமான்னு பாக்கணும். கட்டாயம் பாத்துடலாம். பொதுவாக சில நேரங்களில் வந்து சந்தோஷம் மன வருத்தம், சந்தோஷம் குறையும் பொழுதும் மன வருத்தம் உண்டாகும் பொழுதும் குடும்பத்தில் ஒரு சலசலப்பு வரும். இப்போ ஒரு பானையில் வந்து கொஞ்சம் பாதி ஜலம் இருக்குது, தூக்கும்போது சத்தம் வரலையே, அது மாதிரி
உண்டி நிறைய காசு இருந்தால் சத்தம் வராது, பாதி காசு இருந்தால் தான் சத்தம் வரும். இது மாதிரி குடும்பத்தில் இந்த மாதிரி குறைபாடுகள் வரும்போது சச்சரவு வரும். அது வந்து ஒரு இயற்கையான விஷயந்தான். அதுக்காக நீங்கள் பெருசாக வருத்தப்பட வேண்டாம். ஆனால் அது அந்த மாதிரி குறைபாடு கூட வராமல் இருக்கிறதுக்கு என்ன பரிகாரமோ அதை சொல்கிறோம். ரெண்டாவது உத்தியோக லாபத்துக்கு என்னன்னு சொல்கிறோம். பேரனோட வாழ்க்கையை பற்றி பயப்படாதீங்க, அவர் ஒளிமயமாக இருக்கும், பயமே வேண்டாம். பேரனுக்கு பொறுத்த வரைக்கும் அவரோட ஒரு பிறந்தநாள் வரும்பொழுதும் ஒரு பிறந்தநாளுக்கும் உங்களுக்கு கற்பகத்தருன்னு சொல்லக்கூடிய ஒரு விருட்சத்தை நடுங்க. மாமரம், பலாமரம், வில்வ மரம், வேம்பு மரம், பனை மரம் நிறைய சொல்லுவான். ஒரு வருஷம் பிறந்தநாள் வரும்பொழுதும் வருஷம் ஒரு விருட்சத்தை நட்டுட்டு வாங்க. பையனோட ஆயுள், இப்போ பேரனோட ஆயுள், ஆரோக்கியம் எல்லாம் நல்லா இருக்கும். இப்போ இவ சலனம் வராமல் இருக்கிறதுக்கு பரிகாரம் சொல்லும். பரணி நட்சத்திரத்தன்னைக்கு முருகப்பெருமானை தரிசிக்க சொல்லுங்கள். குன்றத்தூர் மலை மேல் உள்ள முருகனை தரிசிக்க சொல்லுங்கள். உங்கள் பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதமும் ரோகிணி நட்சத்திரம் அன்னைக்கு வீட்டில் வந்து கிருஷ்ண பகவான் படம் வச்சு தொடர்ந்து வழிபாடு பண்ண சொல்லுங்கள். பசும்பால் நைவேத்தியம் விசேஷம். கட்டாயம் சச்சரவு இருக்காது. உங்கள் பொண்ணுக்கு சிறப்பான வேலை அமையும். மாப்பிள்ளைக்கு நிரந்தரமான அமைப்பும் இடமாற்றமும் உயர்வும் சாதகமாக வரும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி, நல்ல ஒரு பரிகாரம் நீங்க சொன்னீங்க. அடுத்த நேர் யார் எங்கிருந்துன்னு பார்க்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்களுடைய பேர் சொல்லுங்க. கல்யாணி மேடம். எங்க இருந்துமா பேசுறீங்க நீங்க? காரைக்கால்ல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும்? உங்க குடும்பத்துக்காக தான் மேடம். சொல்லுங்கம்மா, உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம். 16/12/1955 சதய நட்சத்திரம், கும்பராசி. எனக்கு வந்து என்னுடைய இது நவகிரகத்தை 2003 சுத்தி வரும்போது அந்த சூடம் கற்பூரம் ஏற்றிட்டு வரும்போது செவ்வாய் கிரகம் அவருடைய வஸ்திரம் வந்து எரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அது வேற வஸ்திரமும் வாங்கி கொடுத்தா அதுக்கு என்ன பரிகாரமோ அதுவும் செஞ்சுட்டேன். 2009 என் கணவர் வந்து இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் இப்ப பையனுக்கு பெரிய பையன் இருக்கான். அவன் உத்திர நட்சத்திரம், கன்னி ராசி, பேரு ஸ்டாலின். அவனுக்கும் உடம்பு சரியில்லை. விஜய் கணேஷ் 13/12/1976 மக நட்சத்திரம், சிம்ம ராசி. அவனுக்கும் இந்த தொழில் சம்பந்தமா எதுவுமே இதுவாகல. எங்களுக்கு இருக்கிற வீடு, நிலம், சொத்து எதுவுமே எங்களுக்கு கை கூடி வரல. எல்லாமே எங்களுக்கு எதுவுமே கிட்ட மாட்டேங்குது. விற்க போனாலும் விற்க முடியல. கவலைப்படாதீங்கம்மா, உங்களுடைய எல்லா பிரச்சனைகள் தீர்றதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கறத சப்தரிஷி வாக்கியம் மூலம் சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? பொண்ணு இது விஜய் சித்ரான்னு பொண்ணு, அதுக்கும் எம்டெக் படிச்சிருக்கு, வேலையே கிடைக்கலம்மா. சரிங்கம்மா, சுவாமிஜி கிட்ட இது குறித்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி. சரி சுவாமிஜி, இப்போ நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் கேட்டோம்மா. சரிங்க சார். இப்போ சொல்கிற பரிகாரங்களை நீங்கள் பண்ணிடுவாங்க. சரிங்க சாமி. கட்டாயம் உங்களுக்கு பலன் எதிர்பார்த்தபடி வரும். இந்த பிரச்சனைகள் தீர்றதுக்கு என்ன பண்ணலான்றத சப்தரிஷி வாக்கியப்படி பார்த்துடலாம். உங்க குலதெய்வம் எது? பெரிய அந்தவர், பெரியாச்சி. சரி, இப்போ சப்தரிஷி வாக்கியப்படி என்ன வந்திருக்குன்னு பார்த்துடலாமா? சரிங்க சாமி. நீங்க வந்து ஒரு 3 விதமான பரிகாரத்தை பண்ணுங்க. நீங்க வந்து காரைக்காலில் உங்களுக்கு அந்த காரைக்கால் அம்மையாரோட சன்னதி இருக்குமா? ஆமாங்க சார். அங்கே போயிட்டு நீங்கள் உங்களோட ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு மாதம் தரிசனம் பண்ணிடுவாங்க. சரிங்க சார். அங்கேருந்து நாகப்பட்டினம், இது வந்து 3 தனித்தனியாக நீங்களே செய்யுங்க. நாகப்பட்டினம் போனீங்கன்னா அங்கே ஈஸ்வரன் கோயிலில் நீலாயதாட்சி அப்படின்னு தாயார் சன்னதி இருக்குது. ஆமாங்க. அங்கே வந்து ஒரு பரணி நட்சத்திரம் அன்னைக்கு அந்த தாயாருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. இது வந்து 3 பரணி நட்சத்திரத்துக்கு பண்ணுங்கம்மா. இந்த இது வந்து காரைக்கால் அம்மையாரை உங்களோட ஜென்ம நட்சத்திரம் தோறும் மாதம் தொடர்ந்து தரிசனம் பண்ணுங்க. நாகப்பட்டினம் போய் ஈஸ்வரன் கோயிலில் நீலாயுதாட்சி தரிசனம், பரணி நட்சத்திரம் 3 பரணி நட்சத்திரம் போய் தரிசனம் பண்ணி அர்ச்சனை பண்ணுங்க. அப்புறம் ஒரே ஒரு முறை சனிக்கிழமை அன்னைக்கு திருநள்ளாறு க்ஷேத்திரம் போய் அங்கே இருக்கிற நல்ல தீர்த்தத்தில் குளிக்கலாம். இல்லைனா தலையில் புரோட்சனை பண்ணிக்கங்க, தண்ணி எடுத்து தெளிச்சுக்குங்க. போன உடனே காலை நினைக்காதீங்க, கையால் ஜலத்தை தொட்டு தலையில் புரோட்சனை பண்ணிட்டு அப்புறம் அதில் இறங்குங்க. குளிக்க முடியலைன்னா நீங்கள் தலையில் தண்ணியை புரோட்சனை பண்ணாலும் பரவாயில்லை. அந்த ஜலத்தில் வந்து வஸ்திரத்தெல்லாம் விடாதீங்க. சில பேர் இந்த குளித்த வஸ்திரத்தெல்லாம் அப்படிலாம் விடாதீங்க. குளிச்சுட்டு அங்கே நீங்கள் அதுக்கப்புறம் சனி பகவானுக்கு அஷ்டோத்தரம் பண்ணி ஈஸ்வரனை தர்பாரண்யேஸ்வரர் தரிசனம் பண்ணுங்கள். ஒரு முறை செய்தால் போகிறோம். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த பூமி விற்பனை இல்லாமல் இருந்தது, சொத்து கைகூடி வராமல் இருந்தது, குழந்தைங்களுக்கு சிறப்பான வேலை அமையாமல் இருந்தது, இது எல்லாமே தீரும். சிறப்பான எதிர்காலம் அமையும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.
ரொம்ப நன்றி சுவாமிஜி. கல்யாணி அவங்களுடைய குடும்பத்துக்காக நல்ல ஒரு பரிகாரம் நீங்க சொல்லியிருக்கீங்க. அடுத்த நேர் யார் இங்க இருந்துன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்களுடைய பேர் சொல்லுங்க. என் பேர் சுமதி. எங்க இருந்துமா பேசுறீங்க நீங்க? நாங்க திருநெல்வேலி மாவட்டம் தென்காசில இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட இன்னைக்கு பேசணும்? எனக்காக தான் பேசணும். உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. என் பிறந்த தேதி 10/11/1987. திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, கும்பலக்கணம். சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம் குறித்து நீங்க பேசணும் தெரிஞ்சுக்கலாமா? திருமண தடை, அதுக்கு தான் கேட்கணும் சாமி கிட்ட நினைச்சுக்கிட்டு இருந்தோம். சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு சுபயோகம் எப்ப கைக்குடி வரப்போகுது அப்படிங்கறது சப்தரிஷி வாக்கியம் மூலம் சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி மேடம். சுவாமிஜி சொல்லுங்கம்மா, எப்பல இருந்து பாக்குறீங்க? சாமி வணக்கம் சாமி. நமஸ்தே. ஒரு 4-5 வருஷமாவே வீட்டுல பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன உத்தியோகம் பண்றீங்க? நான் வீட்டுல சும்மா தான் இருக்கேன். சரிம்மா, உங்களுக்கு இது விவாகம் கூடி வந்து விலைக்கு போறதா இல்ல வரனே தேடி வரலையா வீட்டுக்கு? தேடி வருது சாமி. வாசல் வர வந்தாலும் தட்டி போய்கிட்டே இருக்கு, எதுவுமே அமைய மாட்டுக்கு. நீங்க வேண்டான்றீங்களா அவங்க வேண்டான்றாங்களா? நமக்கு சரி வந்தா அவங்க வேண்டான்ட்டு போயிருந்தாங்க. நமக்கு பிடித்தமில்லாத இடம் விரும்பி வருது. சரி, இப்ப இந்த பிரச்சனை தீர்றதுக்கும் விவாகம் நல்லபடியா முடியறதுக்கும் என்ன பரிகாரம்னு பார்த்துலாமா? பாரு. இப்ப சப்தரிஷி வாக்கியப்படி வந்திருக்கிறது. சில நேரங்களில் நீங்களாக வேண்டான்னு சொன்ன ஜாதகங்கள் நல்ல ஜாதகங்கள் தான். இப்போ உங்களுக்கு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு கேட்ட நட்சத்திரத்துலேருந்து ஜாதகம் வந்து அது விலைக்கு போயிருக்குன்னா எல்லாமே பொருந்திருக்கும். கேட்டன்ற ஒரு மயக்கத்தில் வேண்டான்னு சொல்லியிருப்பீங்க. இது மாதிரி நட்சத்திர ரீதியாக நீங்களாக தள்ளினது சிலது வந்திருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு கைகூடி வரத்துக்கு சில பரிகாரத்தை சொல்கிறோம், அதை மட்டும் செய்யுங்க. கட்டாயம் வரன் வந்து கைகூடி வரும், தடைகள் விலகும். நீங்கள் வந்து மார்கழி மாதம் 30 நாளும் பெருமாள் கோயிலுக்கு போய் நீங்கள் ஆண்டாள் சன்னதியில் திருப்பாவை புஸ்தகத்தை பார்த்து கூட பரவாயில்ல, தினமும் ஒரு திருப்பாவை சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு தினமும் ஒரு திருப்பாவை நீங்கள் பெருமாள் கோயிலில் இருக்க ஆண்டாள் சன்னதியில் மார்கழி மாதம் ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் தினமும் ஒரு திருப்பாவை தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு திருக்கோயிலில், அதாவது அம்பாலோட சன்னிதானத்தில், எந்த கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, அம்பாள் சன்னிதானத்தில், சிவனாக இருந்தாலும் பெருமாள் கோயிலாக இருந்தால் அம்பாள் சன்னிதானம் இருக்கணும் அந்த கோயிலில். அப்போ என்ன அர்த்தம்னா அது கொஞ்சம் பெரிய கோயிலாக இருக்கணும்னு அர்த்தம். அங்கே வெள்ளிக்கிழமை மாமர கன்று வாங்கி ஒரு முறை நடுங்க. கூடுமானவரை பெண் பார்க்க வர சொல்கிறது நீங்கள் உங்கள் ஜாதகத்துக்கு புதன்கிழமையை தவிர்த்துருங்க. வேறு எந்த பரிகாரமும் அவசியம் இல்லை. கட்டாயம் வரன் கைகூடி வரும். தனியார் துறையில் உத்தியோகம் பண்ணக்கூடியவராக இருப்பார். ஒன்றுக்கு மேற்பட்ட பட்டங்கள் வாங்கினவராக இருப்பார். சிறப்பான எதிர்காலம் உள்ளவராக இருப்பார். வரன் கட்டாயம் வாயில் கதவை வந்து தட்டும். நல்லவர்கள் நாடி தேடி வருவார்கள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. எல்லாருக்காகவும் நிறைய நல்ல பரிகாரங்கள் சொன்னீங்க. நிறைய ஆன்மீக தகவல் வந்து நீங்க நிகழ்ச்சியில பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சுவாமிஜி. மங்களானி பவந்து. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தகுந்த பரிகாரம் செய்யவும், சுவாமிஜி கிட்ட பேசவும் OME ஸ்பேஸ் நேம் ஸ்பேஸ் சிட்டி என டைப் செய்து 57575 என்ற எண்ணிற்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு கால் பண்ணுவோம். யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். மீண்டும் நாளை சந்திக்கலாம். இது ஓம்காரம்.